எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 8வது பாடல். இதனோட பிரபந்த வரிசை 3333, 4-3. இந்த பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நோலாது உற்றேன் உன் பாதம் காணவென்று நீலார் கண்ட தம்மானும் நிறை நான் முகனும் இந்திரனும் சேலை கண்ணார் பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாய் போல வாராயே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நோலாது உற்றேன். நோலாதுன்றது நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம். நோலாதுன்னா உன் அது என்ன நம்ம பார்த்தோம் போன பாட்டிலேயே சொன்னேன் பாருங்க. நான் நோலாதுன்றதுக்கு முயற்சி செய்யாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நோலாதுன்னா அதுக்கு ஒரு ட்ரையே பண்ணாது. நோலாது உற்றேன் உன் பாதம். இந்த இடத்துல அதுதான் சொல்கிறேன். நோன்பு செய்யாமல் எதுவும், அதாவது நம்ம முயற்சி எடுக்காமல் நோன்பு எதுவும் செய்யாமல், நோலாதுன்னு நோக்கிறதுனா நோன்பு நோட்டு ஒன்று அடையணுன்ற எண்ணம் இல்லாமல், நோலாது உன்னுடைய திருவடிகளை, உன் பாதம், நோலாது உன் பாதம், நோலாது ஆற்றேன் உன் பாதம், அதை அடைஞ்சிட்டேன். காணவென்று நுண்ணறிவின், முயற்சி எதுவும் செய்யாமலே உன்னை அடைஞ்சிடணும்னு என்னுடைய அறிவால் நான் யோசனை பண்ணி, என்னோட மனசில் தோன்ற ஞான சக்தியால் யோசனை பண்ணி, காணவென்று நுண்ணறிவால் நீலார் கண்டத்து எம்மானும், என்னோட நானாலும் யோசித்தேன். ஆனால் நீலார் கண்டத்து எம்மானும், நீலார் கண்டர்னா இது ஈஸ்வரன். திருநீல கண்டர்னு பாருங்க. கண்டத்தில் இந்த ஆலகால விஷத்தை நிறுத்தியவர் ஈஸ்வரன். மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைஞ்ச போது அதில் முதல்ல விஷம்தான் வந்தது. தேவர்களும் அசுரர்களும் வாசுகியை பாம்பாக்கி நேர்மலையை மத்தாக்கி அந்த திருப்பார்கடலை கடைஞ்ச போது முதல்ல விஷம்தான் வந்தது. அந்த விஷம் வந்தது பார்த்தீங்களா? அந்த விஷத்தை முழுங்கிறதுக்கு பரமசிவன் எடுத்து முழுங்கிறார் அந்த விஷத்தை. ஏன்னா உலக ஜீவராசிகள்லாம் செத்து போயிடுனோடனே பரமசிவன் தான் காப்பாற்றணும் வேண்டவுடனே அதை எடுத்து முழுங்கிறார். முழுங்கும் போது பார்வதி தொண்டையில் அதை நிறுத்திடுறார். தொண்டையை பிடிச்சி இதுக்கு மேலே போச்சுன்னா அவருக்கு இப்போ ஈஸ்வரனுக்கு ஏதாவது கஷ்டமாயிட போது நிறுத்திடுறார். ஈஸ்வரன் தான் என்ன ஆகுன்றதை பற்றியே யோசிக்கல. ஏன்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய அடியார்களுக்கு கஷ்டம் வருதுன்னு எடுத்து டக்குன்னு முழுங்கிட்டார். முழுங்கினதை பார்வதி தொண்டையில் பிடிச்சி நிறுத்தினார். அதுதான் தொண்டையிலே அந்த பிரச்சனை நின்று போகிறது. பார்வதி தன்னுடைய சக்தியால் தொண்டையில் நிறுத்திடுறா. அதில் தொண்டையில் நின்று போகிறது. அதனால தான் திருநீல கண்டர் பேர். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நீலார் கண்டர்னு சொல்கிறாரு. ஆலகால விஷத்தை முழுங்கும் போது கழுத்திலேயே நிறுத்தி வைத்துள்ள பரமசிவன் தம்மானும், அவரும் நீலகண்டத்து அம்மானும், திருநீலகண்டரும் அம்மானும்ன்றது அவருடைய படைகள்னு அர்த்தம். அவரும் அவருடைய பூதகணங்களும் நிறைந்த ஞானத்தையுடைய பிரம்மாவும். அடுத்தது பாருங்க, நிறை நான் முகனும் இந்திரனும். நிறை நான் முகனும், நிறைந்த ஞானத்தை உடைய. நிறை நான் முகன்னா நிறைன்னா பூர்ணமான ஞானத்தை உடைய. ஏன்னா பிரம்மா தானே சிருஷ்டி, அதனால சிருஷ்டியுடைய அந்த நிறை நான் முகனும் இந்திரனும். அது இல்லாத இந்திரனும், அது இந்திரனும் வந்திருக்கா. அதெல்லாம் இல்லாத சேல்னா மீன், ஞாபகம் வச்சுங்க. சேல் ஏய் கண்ணார். சேல் ஏய் கண்ணார்னா மீன் போன்ற. ஏன்றது மீன் போன்றன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கண்ணார் கண்களை உடையவர். மீன் போன்ற கண்களை உடைய பெண்கள் பலரும் விரும்பி உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதான் சேலியை கண்ணார் பலர் சூழ விரும்பும். பல மீன் போன்ற கண்களுடைய பெண்கள் நிறைய பேர் சூழ்ந்து இவரை விரும்புகிறானாம்.
அப்படி விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, திருவேங்கடத்தில் இருக்க பெருமாளே, மாலாய் மயக்கி அடியேன். மால்னா கரிய நிறமுடையன்னு அர்த்தம். திருமாலுக்கு பேர் வந்து மா 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 இது மாலான்றது கரிய நிறத்துடைய கிருஷ்ணனுக்கு பேரே கருப்பான ஒன்று தான். மால்னாலே கருப்பு தான். கிருஷ்ணையினாலும் கருப்பு தான், கிருஷ்ணனாலும் கருப்பு தான். அதுதான் இங்கே சொல்கிறார். மாலை மயக்கி, உன்னுடைய கரிய நிறத்தால மயக்கி, அவங்களெல்லாம் அத்தனை பேரையும் மயக்கி. யாரை? ஈஸ்வரனை மயக்கியிருக்கார், பிரம்மாவை மயக்கியிருக்கார், கண்ணி இந்திரனை மயக்கியிருக்கார், அந்த ஜனங்களை எல்லாம், அந்த சூழ்ந்திருந்த பெண்களை எல்லாம் மயக்கியிருக்கார், மீன் போட கடவுளோட தேவலோகத்து பெண்களை எல்லாம் மயக்கியிருக்கார். மயக்கி அவர்களெல்லாம் மயங்க செய்து அடியேன் பால் வந்தது போல அதை மயக்கி அவர்களை அனைவரையும் மயங்க செய்து வந்தது போல அவன் அந்த மாதிரி இவருடைய ஒருவரை அடியேன் பால் இன்னும் என்ன கொடுத்துருக்கான், மாலாய் மயக்கி அடியேன் பால் வந்தாற்போல் வாராயே. அது என்னென்ன, மாலாய் மயக்கி வந்தாற்போல் அடியேன் பால் வாராயேன்னு மாற்றிக்கணும். மாலாய் மயக்கி அடியேன் பால்லாம் நான் உன்னை மயக்கிறதா அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி எடுத்துக்கூடாது, பாட்டுக்காக கொடுத்துருக்கு. இது மாதிரி மாலாய் மயக்கி வந்தாய் போல் அடியேன் பால் வாராயே அப்படி எடுத்துக்கணும். மாலை மயக்கி அந்த கரிய நிறத்தோட மயக்கி எல்லாருக்கும் அவங்கெல்லாம் கூப்பிட்ட உடனே வந்தேன் இல்லையா, அதுபோல் நான் அடியேன், நான் கூப்பிடுறேன், என்கிட்ட வரமாட்டியா, எனக்கு வந்து அந்த அருளை தரமாட்டியா, தரணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த பாட்டில். நல்ல பாட்டு இது. நம்ம நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். பிரம்மாவும் இந்திரனும் எல்லாருமே வந்து கேட்குறா, மீன் போன கண்களுடைய கண்டிப்பாக தேவலோ பெண்களும் அப்சரஸ்களும் வந்து அவெல்லாம் வந்து அப்போ உன்னை சூழ்ந்துட்டு இருக்காள் திருவேங்கடத்தை பெருமாளைக்கு, உன்னை சூழ்ந்துட்டு இருக்கா எல்லாரும் விரும்பி நீ வேணும்னு. அந்த மாதிரி அது காரணம் என்னன்னா, என்னுடைய கரிய நிறம் வந்து மயக்கிட்டான் அவளை. அதுதான் சொல்லுறேன், கரிய நிறத்தால் மயக்கி தேவலோகத்தில் இருக்க இந்திரனையும் இப்போ எந்த இதுவும் செய்யாத, முயற்சி செய்யாத நான் இருக்கேன், எனக்கும் அவளுக்கு வந்த மாதிரி வா, வந்து எனக்கா என்னையும் ஆட்கொள்ளு அப்படின்றதாக அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.